ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்கள் மேனகா பேசுகிறேன். பார்ட் 1 வந்து பார்த்துருப்பீங்க. பார்ட் 2 வந்து இப்போ பார்க்கலாம். பார்ட் 2வில் வந்து என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் ஸ்கீம்லேருந்து வந்து மாமா வீட்டில் கொஞ்ச நாள் இருந்தேன். மாமா வந்து அப்புறம் வயசு ஆயிடுது, எனக்கு வயசாகிட்டே இருந்துச்சு. நம்ம இருக்கிறப்பயே அவங்க என்ன ஐடியா பண்ணாங்க, நம்ம இருக்கிறப்பயே எனக்கு குழந்தை பிறந்தா வளர்த்தி விடலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு சீக்கிரம் 18 வயசுலேயே கல்யாணம் முடிச்சு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தாங்க. அப்புறம் எனக்கு 2-3 அலைன்லாம் வந்து பார்த்தாங்க, போனாங்க. ஆனால் அதில் வந்து எனக்கு எதுவுமே பிடிக்கல. அப்புறம் நான் இங்கே வந்து உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்தால் வேலைக்கு போயிட்டுருந்தேன். மில்லுக்கு போயிட்டுருக்கப்ப இவர் சூப்பர்வைசருங்கிறப்ப நான் வந்து அதில் வந்து லேபர் சைடு கட்டிகிட்டு இருந்தேன். ஸ்பின்னிங்கில் சைடு கட்டுறதா தெரியும். மில்லுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு உள்ள நான் லேபராக வேலை செஞ்சேன். அவர் ஸ்டாஃபாக இருந்தார், சூப்பர்வைசராக. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா 2 பேர்த்துக்கும் நாங்கள் லவ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து நான் சொல்லிட்டு அதோட ரீசன் என்னன்னு சொல்லிட்டு, நான் படிக்கலை, நீங்கள் படிச்சிருக்கீங்க. நான் படிக்காதப்போ உங்கள் வீட்டில் இதெல்லாம் பார்ப்பாங்க. நான் 3வது தான் படிச்சிருக்கேன். இதுக்கு மேலே அல்ல நான் பார்த்துக்கிறேன், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்புறம் எங்கள் மாமாட்ட சொல்லாத ரீசன் வந்து என்னென்னா, எங்கள் வீட்டில் வந்து ஒத்துக்குவாங்க, ஆனால் எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கன்னு இவர் சொல்லிட்டாரு. ஏன்னா நான் படிக்காத ஒரு ரீசன் தான், வேற ஒன்றும் கிடையாது. எங்கள் வீட்டில் எங்கள் மாமா சொல்லியிருந்தா சரி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்க வீட்டில் எங்கள் மாமியை வந்து ஒத்துக்கவே ஒத்துக்காது. எங்கள் மாமியால் சுத்தமாகவே சொல்லியிருந்தா, அவர் சொல்கிறப்பலாம் எனக்கு தெரியல, அப்படியே சொல்லியிருந்தாலும் எங்களை பிரித்து தான் வச்சுருப்பாங்களா தவிர்த்து எங்கள் மாமியை ஒத்துக்காது. ஏன்னா நான் கல்யாணம் முடிச்சு என்னை 4 நாளைக்கு எங்கள் மாமி என்னை வீட்டுக்குள்ளாரே விடலை. ஏன்னா மாமி அவ்வளோ ஒரு டென்ஷனில் இருந்தாங்க. கல்யாணம் பண்ணிட்டு வா, ஏன்னா அவங்களும் கஷ்டப்பட்டு அந்த பையனை படிக்க வச்சுருக்காங்க. அவங்க பையனை படிக்க வைக்கிறப்ப நான் ஒரே நாளில் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறப்ப அவங்க ஆசை கனவு எல்லாமே இருந்திருக்கலாம். நம்ம பையனை படிக்க வச்சோம், இந்த மாதிரி கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டா அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு இது இருந்திருக்கும். அந்த ஒரு ரீசனுக்கோசரம் தான் நான் அவரை வந்து கல்யாணம் பண்ணேன். நான் படிக்காமல் இருந்தாலும் நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படிங்க. ஏன்னா அந்த காலத்தில் எல்லாருமே வந்து டீசெண்ட் தான் பார்ப்பாங்க. இந்த பிள்ளை படிச்சிருக்கா, இந்த பிள்ளை படிக்கலையா, இது வசதி இருக்கா, இது வசதி இல்லைன்னா எல்லாமே சொல்லிட்டேன். எங்கள் அம்மா அப்பா இல்லை, எங்கள் மாமா என்னை சேர்த்திக்கவே மாட்டாரு சொன்னாலும் எனக்கு அவங்கள விட்டால் வேறு யாரும் இல்லை. அப்படிங்கிற தடத்தில் நீங்கள் ரிட்டர்ன் விடுற மாதிரி இருந்தால் கூட நான் வந்து சூசைட் தான் அட்டன் பண்ணிக்குவேன், எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு நான் அவர்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். அவர் இல்லை, நான் நல்லா அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன், நீ ஃபஸ்ட்டே வேணான்னா இப்போயே சொல்லிடுங்க, நம்ம போயிடலாம் அப்படின்னு நான் அவர்கிட்ட அது ஃபுல்லாகவே சொல்லிட்டேன். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். என்னை பற்றி நான் லைஃப் வளர்ந்தது எல்லாமே அவர்கிட்ட சொல்லிட்டேன். எனக்கு கல்யாணம் ஆனது வந்து திருவண்ணாங்குடி பழனியில் தான் மேரேஜ் ஆச்சு. அங்கே தான் நாங்கள் வந்து லவ் பண்ணிட்டு உடுமலைப்பேட்டையில் வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அன்றைக்கே காலையில் கல்யாணம் முடிச்சுட்டு மதியானம் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் எல்லாமே ப்ராப்பராக தான் பண்ணணும். யாரையும் அன்றைக்கி காலையில் கல்யாணம் பண்ணணும், நைட்டு வந்து சாயந்தரம் வந்து எங்கள் அத்தையும் மாமாக்கிட்டையும் சொல்லிட்டோம். எங்கள் மாமாக்கிட்டையும் ஃபோன் பண்ணி நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டேன் மாமா அப்படி. எங்கள் மாமாட்ட சொல்ல, எங்கள் அக்காட்ட சொல்லிட்டேன். எங்கள் அக்கா பழனியில் ஒரு அக்கா இருக்காங்க, அவங்ககிட்ட சொல்லிட்டேன் நான் கல்யாணம் பண்ணிட்டேக்கா அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டேன். 2 பேருமே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, எங்கள் அத்தை வந்து விடவே இல்லை, வீட்டுக்குள்ளேனா சுத்தமாகவே விடலை. 4 நாள் வந்து எங்கள் வீட்டுக்காரோட மாமா வீட்டில் தான் இருந்தேன். சிந்தலுப்புல மாமா இருக்காரு, அவங்க வீட்டில் இருந்தோம். இழுப்புநாத்தில் 2 நாள் இருந்தோம். அங்கே வந்து இருந்து அதுக்கப்புறம் தான் எங்கள் மாமியார் சமாதானம் ஆகி அதுக்கப்புறம் தான் என்னோட வீட்டுக்குள்ளாரே சேர்த்திக்கிட்டாங்க. அது சேர்த்திக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ரொம்ப பேசினாங்க. சரி, இது எல்லாரும் வீட்லேயும் பேசுகிறதானே அத்தா அப்படிங்கிறது அந்த ஒரு இதுலேயே என் லைஃப் அப்படியே ஓடிச்சு. கொஞ்ச நாள் கல்யாணம் பண்ணிவிட்டு திரும்பி அதே மாதிரி தான் புகுந்த வீட்டில் எப்படி இருந்தேன்னா அதே மாதிரி தான் பிறந்த வீட்டில் வேலைக்கு போக சாப்பிட அப்படின்னு. அப்புறம் இடையில கொஞ்சம் கன்சீவ் ஆகிட்டு நம்மளுக்கு இந்த வயசுலேயே குழந்தையா தேவை அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப அதை நான் அபார்ஷன் பண்ணிட்டேன். அது தப்பு தான். அதுக்கப்புறம் 5 வருஷம் கழித்து பாப்பா பிறந்ததில் என்ன எனக்கு ஒரு சந்தோஷம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா இறந்த நாள் அன்றைக்கி எங்கள் பாப்பா பிறந்த நாள். அம்மா 10-20க்கு இறக்குறாங்க அப்படிங்கிறப்ப பாப்பா 11-20க்கு பிறக்கிறான். அந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கும் கூட எனக்கு பக்கத்தால் யாரும் கிடையாது. எங்கள் அத்தை தான் இருந்துச்சு. எங்கள் அத்தையும் எங்கள் வீட்டுக்காரோட ஆத்தா, அவங்க தான் என்னையே ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் வீட்டிலேருந்து யாரும் வந்து பார்த்துக்கல. அப்புறம் அவங்களோட ஆத்தா 5 நாள் பெட்டில் இருந்தாங்க, எங்கூட தான் இருந்தாங்க. அப்புறம் அதை ஷேர் பண்ணிக்கும் கூட எனக்கு ஆள் இல்லை. ஆனால் அது ரொம்ப எனக்கு இதுனா வரை என் லைஃப்பில் ஒன்று மறக்க முடியாத விஷயம் அப்படின்னா, எங்கள் அம்மா இறந்த நாள் அன்னைக்கு என் பிள்ளைக்கு பிறந்த நாள். நான் ஒவ்வொரு நாளும் அந்த நாள் அன்னைக்கு நான் வருத்தம் தான் படுவேன், தவிர்த்து சந்தோஷப்பட மாட்டேன். அந்த 6 வருஷங்கிறப்ப அந்த ஆடி நோம்பி வருது அப்படிங்கிறப்ப எங்கள் அம்மாவோட நினைவு தான் எனக்கு கண்ணில் வரும். எங்கள் அம்மா இறந்தது, நான் இங்கே ஃபோன் பண்ணது, நீங்கள் வாங்க மாமா அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு. எனக்கு அது வயசே கிடையாது. அந்த வயசில் அப்போல்லாம் ஃபோனே கிடையாது. ஃபோன் வந்து பக்கத்து வீட்டில் வாங்கி தான் கூப்பிடணும். ஈரோட்டில் கூட ஒருத்தரும் இல்லை. பக்கத்து வீட்டில் ஃபோன் பண்ணி
இங்கே ஃபோன் பண்ணி மாமாட்ட சொல்கிறேன். அப்போ வராங்க கிளம்பி வந்ததுக்கப்புறம் எனக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. எல்லாம் செஞ்சு நல்லா கூப்பிட்டு வந்துட்டாங்க. அந்த நாள் அன்றைக்கி எங்கள் பாப்பா பிறந்திருக்கிறா அப்படிங்கிறப்ப அந்த சந்தோஷத்தை நான் இது நாள் வரையுமே சந்தோஷமாக தான் இருக்கேன். ஆடி நோம்பி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக தான் இருப்பேன். ஏன்னா அம்மாவோட நினைவு நாளுன்னு கொண்டாட அழுக முடியாது. ஏன்னா அதை அப்படியே மறக்கிற சூழ்நிலை தானே நம்மளுக்கு. பிறந்த நாள் அன்றைக்கி அப்படிங்கிறப்ப நம்ம சூழ்நிலைக்கு தான் அம்மா கொண்டு வந்திருக்காங்க. எங்கள் அம்மாவே வந்து பிறந்திருக்காங்க. எங்கள் அம்மா சாமிக்கிட்ட போயிட்டா தான் நான் நினச்சிருக்கேன். ஏன்னா எங்கள் அம்மா வந்து அந்த நாள் அன்றைக்கே பிறந்திருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப எங்கள் அம்மா சாமிக்கிட்ட தான் இருக்காங்க அப்படின்னு அன்னைக்கு தான் தெரிஞ்சு. அதுக்கப்புறம் பையன் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் கழிச்சு பையன் 8 வருஷம் கழிச்சு பையன் பிறந்த ரிலேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஒத்தையில் இருக்கோம். அந்த பாசம் இல்லாமையே இருக்கும். நம்மளுக்குன்னு ஒருத்தர் இருந்திருந்தா நம்மளுக்குன்னு வந்து எல்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல அப்படிங்கிற அவளுக்கு ஒரு துணை வேணும். நம்ம இல்லைன்னா கூட நம்ம பிள்ளைக்குன்னு ஒரு துணை வேணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் பையன். 2வது எனக்கு இது எல்லாமே கடவுள் கொடுத்த வரம் தான். எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் இருக்காங்க. ஆனால் எனக்கு நினச்ச நேரத்துக்கு நான் குழந்தை வேணும்னு நினச்ச நேரத்துக்கு குழந்தை கொடுத்ததுக்கு நான் அந்த கடவுளுக்கு தான் நன்றி ரொம்ப சொல்ல ஆசைப்பட்றேன். என் லைஃப் நான் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டனோ, பழனியிலேருந்து அம்மா ஈரோடு போய், ஈரோட்டிலேருந்து அம்மா அங்கேருந்து, அப்புறம் நான் வந்து இந்த மண்ணவே மிதிக்கணும்னு இருந்திருக்கு பாருங்களேன் என் லைஃப்பில். அதுதான் பெரிய சேலஞ்சு இதில். எங்கேயோ போகிறத எங்கேயோ வளர்ந்தங்கிற மாதிரி நான் வந்து ஈரோட்டிலேருந்து திரும்பி எங்கள் மண்ணுக்கே வரணும் அப்படிங்கிற ஒரு லைஃப் இருக்குது. எங்கள் தாய் உலகோடையே நான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கடவுள் வந்து அந்த இடத்துல கொடுத்துருக்குறாரு. அப்படின்னா இனி எங்கள் அம்மா என்ன நினச்சிட்டு இறந்தது அப்படிங்கிறது தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எல்லாமே நல்லதுக்கேன்னு தான் நினைக்கணும் நம்ம. ஆனால் கடவுள் வந்து எப்படியெல்லாம் லைஃப்பை கொண்டு போகிறாரு தெரியுங்களா? எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து திரும்பி அந்த ஏரியாவுக்குள்ளாரே வரங்கிறதெல்லாம் வந்து சாத்தியமே கிடையாது. ஏன் அப்படி லைஃப் மாறி இருக்கலாம். என் லைஃப் எப்படி மாறி இருக்கலாம்? அம்மா இருந்திருந்தா கல்யாணத்துக்கு அப்புறம் இறந்து அங்கே ஈரோட்டிலே கல்யாணம் முடிச்சு கொடுத்து நான் யாரையாவது ஒருத்தர் பார்த்து லவ் பண்ணியிருந்தேன்னா, அங்கேயே பார்த்து லவ் பண்ணியிருந்தேன்னா, அம்மா வந்து அப்போ வந்து எனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டே இருந்திருந்தா நான் ஈரோட்டிலே செட்டில் ஆகிப்பேன். இவங்க யாருமே எனக்கு வந்து தெரிஞ்சிருக்காது பாருங்களா. அந்த மாதிரி தான் நான் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து திரும்பி எங்கள் மண்ணுக்கே நான் வந்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய லைஃப் எல்லாமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். நான் போடுற வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.